ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் சோயா கட்லெட் செஞ்சுருக்கேங்க. அதாவது மீல் மேக்கர் கட்லெட். அது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கட்லெட்டுனாலே நம்ம வந்து போனோம்னாக்கா வெளியில் வந்து ஹோட்டல் இது மாதிரி ரெஸ்டாரண்ட்லாம் போனோம்னா கட்லெட் விரும்பி எல்லாருமே குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. அதை நம்ம வீட்டிலேயே நம்ம வந்து டக்குன்னு ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. 2 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க அப்படிங்கிற மாதிரி பொய்யெல்லாம் நான் சொல்ல மாட்டாங்க. இது செய்கிறதுக்கு கரெக்டாக 3/4 மணி நேரம் ஆணுச்சு எனக்கு. உண்மையில் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இது செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஆனால் இந்த பொருளுங்க எல்லாம் ரெடி பண்ணி நம்ம வந்து மாவை ரெடி பண்ணி அதை போட்டு எடுக்கிறது கொள்வது இதெல்லாம் லேட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இதுக்கு வந்து எப்படி செய்கிறதுங்கிறதெல்லாம் பார்க்கலாம். உருளைக்கிழங்கை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டு மசிச்சு வச்சுக்கோங்க. மீல் மேக்கரை எப்போதும் போல் வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதையும் எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு அடி அடிச்சிருங்க. அடுத்து வந்து இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுட்டு கொத்தமல்லி கேரட்டு துருவி வச்சுக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கோங்க. இது எல்லாமே எடுத்து அதில் போட்டுடுங்க அது தலையில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டுங்க. சும்மா எண்ணெயில் இது மாவு பிரிஞ்சு போகாத அளவுக்கு அந்த கடலை மாவு. அதுக்கப்புறம் வந்து தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக வந்து கரம் மசால் தூள், தேவையான அளவு உப்பு போட்டுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே நல்லா வடை மாதிரி பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா பிரெட் கிராம்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. என்கிட்ட பிரெட் கிராம்ஸ் இல்லை, அதனால் வந்து நான் ப்ரெட்டு இருந்துச்சு, அந்த ப்ரெட்டை தூளாக நுணுக்கி தட்டில் கொட்டிட்டேன். அடுத்து வந்து மைதா மாவு கொஞ்சம், தனி மிளகாத்தூள் கொஞ்சம், உப்பு போட்டு அதை தோசை மாவு மாதிரி கரைச்சிடுங்க. இந்த வடை மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கட்லெட்டு, அதை எடுத்து அந்த மைதா மாவில் முக்கிட்டு அப்படியே பிரெட் கிராம்ஸில் போட்டு இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அடுத்து எண்ணெயில் வந்துட்டு எடுத்து போட்டுட்டோம்னா அட்டகாசமான சூப்பரான ஒரு சோயா கட்லெட்டு நம்ம வீட்டிலையே அருமையாக ரெடி பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஆரோக்கியமாக நம்ம வீட்டிலையே கொடுத்துடலாம். செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எண்ணெயை ரொம்ப கொதிக்க வச்சிடாதீங்க. நான் இந்த அடுப்பில் எண்ணெயை வச்சுட்டு நான் போயிட்டு கட்லெட் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். வந்து டக்குன்னு ஒரு 3 எடுத்து போட்ட பாருங்க, அப்படியே கருவுன மாதிரி ஆயிடுச்சு. மேலே வந்து கருவுன மாதிரி இருக்கும், உள்ளே வேகாது. அதனால் கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே வச்சு இதை போட்டு கட்லெட்டை ரெடி பண்ணி எடுத்துருங்க. எண்ணெயில் ரொம்ப தூள்லாம் கொட்டாது, பிரெட்டு தூள்லாம் ரொம்ப கொட்டாது. செஞ்சு பாருங்கள். நல்லா டொமேட்டோ கெச்சப் வச்சு தொட்டு சாப்பிட்டோம்னா அடா 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 அருமையான ஒரு மீல் மேக்கர் கட்லெட்டு வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.